जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका ओम वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राहवे केतवे नमः। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை அப்படிங்கிறது உண்டுங்க. யாருக்குமே இல்லாமல்லாம் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், என்ன மாதிரியா கொண்டு போக போறோம்ன்றதுதான் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு வார்த்தையால் சோதனைகள் வரும். தேவையில்லாம பேசி தேவையில்லாம உங்களை மாட்டிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி சோதனை. ஒருவருக்கு பண சோதனை வரும். பணத்தினால பணம் கொடுத்து வராம இருக்கும், இல்லைன்னா கொடுக்காம இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனைகள் பண சோதனை வரும். சிலருக்கு பாத்தீங்கன்னா அலுவலகத்தில் சோதனை வரும். தேவையில்லாத இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை பிரச்சனைகள், மேலதிகாரிகளுடைய குற்றச்சாட்டு, நீங்க போய் தேவையில்லாம நின்று பதில் சொல்றது, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும். ஒரு சில பேருக்கு என்ன தெரியுமா வரும், உறவுகளால் பிரச்சனை வரும், உறவுகளால் சோதனைகள் வரும். என்னடா இது நமக்கு இப்படி ஒரு தலைவலி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா மறதியால் சோதனை வரும். உண்டு, 100% உண்டு. மறதியினால் சோதனை உண்டு. இன்னொன்னு, மற்றொருவர் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வரிகளை. இது கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். உங்கள் ராசி என்ன சொல்கிறது என்பதை சாதாரணமாக பார்க்காதீங்க, எச்சரிக்கையோடு பாருங்கள். இது ஒரு சிறிய விழிப்புணர்வு. ஒரு பெரிய பிரச்சனையை நீங்க தடுக்கலாம். உங்களுக்கு பெருசா வருதுன்னா சிறுசா கொண்டு போயிடலாம். ரைட்டு, நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, நம்ம இதுல இனிமேல் கவனமா இருக்கணும், இப்படி நம்ம கவனமா இருந்தாதான் நமக்கு நல்லது அப்படிங்கறது நீங்க நினைச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா சக்சஸ். இதுதான் அந்த ராசி பலன்கள். மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள் சொல்றோம் இல்லையா. நீங்கள் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ரைட், நம்ம இதை சொல்லியிருக்காங்க, நம்ம இதெல்லாம் இப்ப இனிமேல் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது கொண்டு வருது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசியில இருந்து மீன ராசி வரை ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம். விருச்சக ராசி நேயர்களை, விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது உங்களுடைய சந்தேகமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம். நீங்க அதாவது விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு அந்த சந்தேக குணம் அப்படிங்கிறது உண்டு. ரெண்டாவது, நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன், இந்த பதிவுலையும் சொல்றேன், விருச்சக ராசி பெண் சாபம் உள்ள ஜாதகம். ஆணாக அது ஆணுக்கு ரொம்ப பொருந்தும், பெண்ணுக்கு பொருந்துறதோ இல்லையோ ஆணுக்கு ரொம்ப பொருந்தும். அதனாலதான் சில கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, விசாக நட்சத்திரம் விருச்சக ராசி இன்னைக்கும் பல தடுமாற்றங்களை 20 வருஷமா வாழ்க்கையில வாழ்ந்தவன்லாம் இன்னைக்கு தடுமாறுறான். இன்னைக்கு தடுமாறின்னு இருக்கான். 20 வருஷம் 25 வருஷம் வாழ்க்கையில வாழ்ந்தவன்லாம் இன்னைக்கு பொண்டாட்டி கோச்சின்னு போறேன்னு சொல்றா. இன்னைக்கு நான் இருக்க மாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்றா. அந்த அளவுக்கு குடும்பத்துல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன்னா தடுமாறுறான். சில நேரத்துல 5ல் சனி என்றால் அபவாதம் என்பார்கள், 5ல் சனி அபவாதம் என்பார்கள் நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத கெட்ட பேர் கண்டிப்பா வரும். நீ என்னதான் நீ ஒதுங்கி போனாலும் உனக்கு கெட்ட பேர் வரதான் வரும். நீ நல்லதே செஞ்சாலும் உனக்கு கெட்ட பேர் தான் வரும். அது அலுவலகமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி. நீ ஒருத்தனுக்கு போய் நல்லது பண்ண, வேலை செய்யற இடத்துல அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், வேலை வாங்குற வரைக்கும் நல்லா வாங்கிப்பான். அடுத்த என்ன தெரியுமா பண்ணுவான், இவன் 4 தடவை கேட்டதுக்கு அப்புறம் தானே அவன் சில விஷயம் எல்லாம் பண்ணி அப்படியே உன்னை பத்தி வேற மாதிரி பேசுவான். சோ சில விஷயத்துல நீ கவனமா தான் இருக்கணும். வேலை விஷயத்துல கவனமா இரு. யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அதை மனதில் ஆழமாக எடுத்து சொல்லும் உங்கள் குணம் இந்த ஒரு மனக்கசப்பை அதிகரிக்கலாம். யாராவது ஏதாவது சொன்னா மறந்துருங்க. அதாவது மறதி குணம் எப்படிங்கிறது எப்போதுமே இருக்கணும், அதை மறந்துருங்க. கணவன் மனைவியிடையே சந்தேகம் வளர்ந்தால் அமைதி பாதிக்கப்படாது. கேள்வி கேட்பதற்கு முன் உண்மையை உறுதி செய்யுங்கள். கேள்வி கேட்கறதையே செய், பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, சொல்றாங்கல்ல. அதனால ஒரு விஷயத்த சந்தேகப்பட்டு நீ கேள்வி கேட்க போறியா, முதல்ல அது தப்பா ரைட்டாங்கிறத உறுதி பண்ணிக்கோ, அப்புறமா நீ எதுவா இருந்தாலும் கேளு. உங்கள் வேலையை குறித்து யாராவது குறை கூறினால் உடனடியாக எதிர்த்து பேசாதீர்கள். அவன் என்ன குறை சொல்றான், ஏது பேசுறான், என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. உடனே எதிர்த்து பேசாதீங்க. அடுத்ததாக உடனடியாக எதிர்த்து பேச, அலுவலகத்தில் பின்னால் பேசுவதை கண்டுபிடிக்க முயன்று நீங்களே ஒரு புதிய சிக்கல், நமக்கு பின்னாடி யாரு என்ன பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க போய் நீயா போய் ஒரு சிக்கல்ல மாட்டிக்காது. இதெல்லாம் சில பேருக்கு உண்டு. சிறிய மனஸ்தாபத்தை மேலதிகாரி வரை கொண்டு செல்ல வேண்டாம். உங்க கொலீக்ஸுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் இருந்தா கூட சில பேர் சின்ன சின்ன விஷயத்த கூட நாரதர் மாதிரி பெரிய மேலதிகாரி, சார் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா சார், ஆனா இதெல்லாம் உங்க விஷயத்துக்கே வரமாட்டேங்கிறது, நீங்க எதுவுமே கண்டு காணாத மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுவான். சோ கொஞ்சம் கவனமா பேசுங்க. சோ அந்த மாதிரி விஷயத்துல வேலை புதுசா ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா, கவனமா. பண விஷயத்துல யாரும் எளிதில் நம்பி உங்களுடைய
இயல்பு. உங்களுடைய பண விஷயத்துல நம்பி நீங்க ஏமாந்துடாதீங்க, கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோங்க. ஆனால் நம்பிக்கை வைத்த ஒருவருக்காக பெரிய தொகை செலவு செய்ய வேண்டாம். கொடுத்த பணத்தை திரும்ப கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வாங்கிய கடனை மற்றவர்களின் தேவையை நிறைவேற்ற, கடன் வாங்கி ஒருத்தருடைய தேவையை நீங்க நிறைவேற்ற வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. ஆன்லைன் விஷயத்துல எல்லாம் எச்சரிக்கையாக. திருமணம் மறுமணம் விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அப்படியே எடுத்துணும்னு சொன்னா வர வேண்டிய பணம் எல்லாம் கொஞ்சம் ஸ்டக் ஆகி நிக்குது. அதே போல சில விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் விஷயங்களும் ஸ்டக் ஆகி நிக்குது. சில காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது. நினைச்சுட்டு இருக்கீங்க, என்னடா நமக்கு எந்த விதமான மூவ்மெண்ட் இல்லாம அப்படியே இருக்கு, அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு சில விஷயங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு பயமே வருது, பயமே இருக்கு சில பேருக்கு. சில பேருக்கு விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஏஜ்டு பர்சனா இருந்தா நம்ம இதுக்கப்புறம் இருப்போமோ மாட்டோமோ நமக்கு தெரியலையே, அந்த அளவுக்கு இருக்கு. இனிமேல் நம்மளை யாராவது பார்த்துப்பாங்களா மாட்ட, யாருக்கும் கஷ்டம் இல்லாம போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் சில பேருக்கு வரும். சோ அதெல்லாம் மனசுல இந்த மாதிரிலாம் கொண்டு வராதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க. சுவாமி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு சொல்லுங்க. நாங்க உங்களோட காணொலி பார்த்தோம், உங்களோட சேனல் பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல போறேன். சோ இப்ப என்ன தசாபுக்தி நடக்குது, இப்ப எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படி நீங்க செய்தீர்களானால் உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருப்பீங்க, அமோகமா இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பீங்க. சோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அடுத்ததாக எப்போதுமே ஒரு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. முருகனை இருக்க பிடிச்சுக்கோங்க. முருகப்பெருமான் வழிபாடு எந்த அளவுக்கு நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. சண்முகநாதர், ஆறுமுக சுவாமி, ஆறுமுகம் உள்ள சுப்பிரமணிய சுவாமி, இதோடைய வழிபாடுகள்லாம் உங்களுக்கு 9 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. 9 தீபம் ஏற்றுங்க. எப்போதுமே நல்லெண்ணெயா இருக்கட்டும், நெய்யா இருக்கும், வீட்டுல ஏற்றினாலும் சரி, ஆலயம் சென்று ஏற்றினாலும் சரி. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஏத்தி நல்லா ஆத்மார்த்தமா மனசார ஓம் சாம் சரவண பவாய நமஹா அப்படின்னு சொல்லி விளக்கேத்தி நல்லா வழிபாடு பண்ணுங்க. அடுத்தடுத்து நீங்க செய்யக்கூடிய சில நல்ல முயற்சிகள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆக போறது. சோ அதெல்லாம் ஒன்றும் கவலையப்படாதீங்க. உங்களை சில விஷயங்கள் காப்பாற்றும். இதான் விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு நீங்க ரகசியத்தை காப்பாற்றுங்கள், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், சந்தேகத்திற்கு முன் உண்மையை தேடுங்கள். அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள் சரியா இருக்கும். அதாவது சில பேர் தேவையில்லாத சண்டைக்குள்ள உங்களை இழுத்து விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அதனால சரி, எதுல நம்ம கவனமா இருக்கணும், எப்படி நம்ம சில விஷயங்களை விட்டு விடுவதும் வெற்றி தான். சில விஷயங்கள் சரி இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, ஏன் நம்ம தேவையில்லாம விஷயத்துல போய் நம்ம தலையிடணும், வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போறது நல்லது. நீங்க ஒதுங்கி போறதுனால நீங்க இது கிடையாது, உங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி தான். சரியா? சுபம். வாழ்க வளமுடன்.